First question, the dimension of the vector space of all symmetric matrices of order n by n, where n is greater than or equal to 2 with real entries and trace equal to 0 is option A, n square minus n divided by 2 minus 1, option B, n square minus 2n divided by 2 minus 1, option C, n square plus n divided by 2 minus 1, option D, n square plus 2n divided by 2 minus 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2011 கேட்டுருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என் ஸ்கொயர் பிளஸ் என் டிவைடட் பை 2 மைனஸ் 1. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் symmetric matrices of order n by n with real entries and trace equal to 0 is. இதான் வந்து கொஸ்டின். அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் கேட்குறாங்க. அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிசஸா கலெக்ட் பண்ணிருக்காங்க, n by n சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அதுல இருக்கிறதெல்லாம் ரியல் என்ட்ரிஸ் அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த க்ளூ வச்சுதான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஆன்சர் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n by n வித் ரியல் என்ட்ரிஸ் அப்படின்னாக்க இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n by n மேட்ரிஸ்க்கு n into n plus 1 divided by 2. வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. அதை வந்து போடும்போது எப்படி வரும்னா n ஸ்கொயர் n into n அப்புறம் n into 1. அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n டிவைடட் பை 2. எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கண்டிஷன்? ட்ரேஸ் a is equal to 0. ஸோ ட்ரேஸ் a is equal to 0ன்றது ஒரு கன்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்டன்ட்ன்றது 1ன்னு வந்துடும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால அதுதான் வந்து நம்மளுக்கான கண்டிஷன் கன்ஸ்டன்ட். ஸோ ஈக்குவல் டு 1. நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ டோட்டலா நம்மளுக்கு இங்க வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n by n மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா n into n plus 1 divided by 2. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அதை மைனஸ் பண்ணும். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n divided by 2 மைனஸ் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n divided by 2 மைனஸ் 1. இதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். So option C, n square plus n divided by 2 minus 1ன்றது தான் correct answer.